Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. Work Energy Theorem is a very important theorem as we are proceeding third topic. Okay? Work Energy Theorem. The net work done on an object is equal to change in its kinetic energy. Work done வந்து change in kinetic energy க்கு equal ஆ இருக்கு. The work done can be work done by conservative force, work done by non-conservative force, which is equals to half into m into v square minus u square. U என்றது initial velocity, v என்றது final velocity. Half into m into v square. No, here resistive force அதாவது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்லாம் நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஒர்க் டன் இது ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பட் ஆஃப் இன்ட்டு ஆர் நம்ம இது டெல்டா கேனே வச்சுக்கோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இதை நம்ம இன்னொரு வகையாக எப்படி எழுதுறோம்னா சேஞ்ச் இன் எனர்ஜி. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு கைனடிக் எனர்ஜி ஃபைனல் ப்ளஸ் இனிஷியல் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுதான் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கிற பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒர்க் டன் டு சேஞ்ச் லைக் அதாவது நெட் ஒர்க் டன் ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. எவ்வளோ கைனடிக் எனர்ஜி சேஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற ஒர்க் டன் தான் இங்கே நடந்தது. செகண்ட் பாயிண்ட் வந்து இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி சம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதோட சமுக்கு ஈக்குவலாக இருக்கும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஆவரேஜ் ஃபோர்ஸ் சம் இஸ் நெசசரி டு ஸ்டாப் அ புல்லட் ஆஃப் மாஸ் 20 kg and speed of 250 meters per second and it penetrates wood to a distance of 12 centimeter. இப்போ நம்மகிட்ட ஒரு வுடன் பிளாக் இருக்கு. இந்த வுடன் பிளாக்கை அந்த புல்லட் வந்து பெனிட்ரேட் பண்ணுது. எவ்வளோ பெனிட்ரேட் வுடன் பிளாக்ல பண்ணிருக்குன்னா 12 சென்டிமீட்டர் இட் கோஸ் இன்சைட். அதோட மாஸ் வந்து 20 gram, so 20 into 10 to the power of minus 3 kg. What speed it is going? 250 meter per second. As it penetrates wood to a distance, what is the average force? Okay. Work energy theorem solve பண்ணலாம், இல்லைனா velocity கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணலாம் நார்மல் மெத்தடில். Work energy theorem யூஸ் பண்ணோம்னா work done is equals to force into displacement. According to that theorem, work done is change in kinetic energy, which is half the kinetic energy final minus kinetic energy initial. Okay, kinetic energy final the ஒரு போயிட்டு ஸ்டாப் தான் ஆக போகுது. ஸ்டாப் ஆகிற புல்லட்டுக்கு கைனடிக் எனர்ஜி ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால கைனடிக் எனர்ஜி will be 0. kinetic energy final will be 0 in case 0. So work done is equals to minus of kinetic energy initial, which is minus of half into mass m 20 into 10 to the power of 3 into v square 250 whole square is equals to work done எப்படி எழுதலாம், force into displacement. force தான் கண்டுபிடிக்க போகிறோம். distance எவ்வளோ கவர் ஆகிருக்கு 12 into 10 to the power of minus 2. இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது கிடச்சி, ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சி. ஜஸ்ட் இது சால்வ் பண்ணி இதை நான் இங்கே எழுதுகிறேன் தெளிவாக. சரிங்களா, இதை நம்ம எழுதலாம். ஃபோர்ஸ் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் பெனிட்ரேட் ஆகிருக்கு இன் மீட்டர்ஸ் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு மாஸ். மாஸ் எவ்வளோ இன்ட்டு 250 ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக ஃபோர்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னு வைக்கலாம். செகண்ட் கொஸ்டின், சால்வ் திஸ் கொஸ்டின். பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி. A block of mass 4 kg falls from a height on a spring constant of this thing.
calculate the maximum compression. ஒரு பாக்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு வாலோட. அந்த ஸ்ப்ரிங்கில் ஃபால் ஆகும்போது அதோட ஃபோர்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். எவ்வளோ தூரம் அது மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பாடி இல்லை இந்த பிளாக் வந்து ஃபஸ்ட்டு மோஷனில் இருக்குது. அப்போ இதுக்கு பொசஸ் ஆகிற எனர்ஜி கைனடிக் எனர்ஜி. எப்போ அந்த ஸ்ப்ரிங்கை ஹிட் ஆகுதோ அந்த எனர்ஜி எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். கைனடிக் எனர்ஜி பிகம் 0, ஸ்டாப் ஆகிடும். அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆன எனர்ஜி எல்லாமே இன்க்ரீஸிங் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு போயிடும். அப்போ அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரெஸ் ஆகும்போது அதுக்குள்ளே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டாக இருக்கும். அது எவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து இருக்குது, லைக் எவ்வளோ மேக்ஸிமம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டோட்டல் கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சேஞ்ச் நம்ம இப்படி எழுதலாம். Decreasing kinetic energy is nothing but increasing potential energy. Potential energy of a spring half into k into x square. It's nothing but work done in the spring. Same formula, potential energy half into kx square. Decreasing kinetic energy எவ்வளோ? இது எவ்வளோ kinetic energy? half into m into v square. இந்த half-உம் half-உம் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம சால்வ் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் த பிளாக் வந்து 4 kg into v square. எவ்வளோ வெலாசிட்டியில் ஓடுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, let it be that. v square எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா third equations of motion அந்த யூஸ் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனை வெலாசிட்டி ஆக்சுவலி இந்த பிளாக் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலி 0ல் இருக்குது. இட்ஸ் ட்ராப்டு ஃப்ரம் அன் ஹைட். ஓகேவா, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும், அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஹைட் எவ்வளோனா 3m. ஓகே, v square is equal to initially 0. ஸோ 2 into acceleration எவ்வளோ 10. இந்த இடத்துல 10 எடுத்துப்போம். எஸ் 3. அப்போது எனக்கு 2 into 3 60. v square 60. நம்ம இதுக்கு ரூட் எடுக்க வேணாம், நம்ம டேரெக்ட்லி இந்த v ஸ்கொயரோட வேல்யூ 16 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி 60 is equals to ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 150 into x ஸ்கொயர். இந்த 0 கேன்சல் ஆகிடும். 24 divided by 50 root is equals to x. For the maximum compression of the spring is nothing but root of 24 divided by 50. Then numerically you can convert it. Okay, there are 3 type of cases. Spring forces F is equals to minus du by dx. இப்படி தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் அதை வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா, ஃபோர்ஸ் எழுதுவோம். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸையும் நம்ம டினோட் பண்ணுவோம். F is equal to minus of du divided by dx. இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இது 3 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். இப்போ நீங்கள் டபுள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த du ஸ்கொயர் அப்பான் dx ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்ற கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்ஹெச்எம் நடக்கும். ஓகேவா, எஸ்ஹெச் இது எல்லாமே டீட்டெயிலாக லாஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். எனர்ஜி விசஸ் எஸ்ஹெச்எம் ரேஷியோ, எஸ்ஹெச்எம்க்கும் நம்ம ரிலேஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ du ஸ்கொயர் ஒன் dx ஸ்கொயர் லெஸ் தென் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா எஸ்ஹெச்எம் நடக்காது. ஓகே, சேம் du ஸ்கொயர் அப்பான் dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 இப்பயும் எஸ்ஹெச்எம் நடக்காது. ஜஸ்ட் இந்த கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்தர் சாப்டர்ஸில் இது என்னன்னு பார்க்கலாம். பொட்டென்ஷியல் it is nothing but it is the stored energy in an object due to its virtue of its position, properties and forces along acting on it. Okay, இப்போ இது h distance, இது h distance. ஒர்க் டன் இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும், இல்லை ஒர்க் டன் m into g into h இந்த கேஸில்.
இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரவுண்ட்லேருந்து மேலே தூக்கிட்டு போகிறேன் ஹெச் டிஸ்டன்ஸ். அப்போ என்னோட ஒர்க் டன் எவ்வளோ இருக்கும், mgh. சேம் த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் க்ராஸாக இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன், ஒரு இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்னோடய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன இருக்கும், சேம் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச். ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டிஸ்டன்ஸ். அல்டிமேட்லி நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும், நாட் ஆன் டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஹச் தூரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஹச் மட்டும் ஹச்சில் தான் டிபெண்ட் ஆகியிருக்கும், நாட் ஆன் த டிஸ்டன்ஸ் ஹவு நீங்கள் எப்படி அந்த பார்த்து ட்ராவல் பண்ணீங்கன்னு. ஓகே, now conservation of energy. So law of conservation of energy என்ன சொல்லுதுன்னா, total mechanical energy is equals to kinetic energy plus potential energy. இப்போ நம்ம சாப்பிட்றது எப்படின்னா, இன்டேக் எல்லாமே நம்மளோட டைஜஷன் எல்லாமே கெமிக்கல் ப்ராசஸ்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை நம்ம வந்து இங்கே இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கேஸில் ஹீட்டர், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஒன் ஃபார்ம் டு அனதர். இப்போ எக்ஸாம்பிள் டர்பைன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு டேமில் டர்பைனோட ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணி வச்சு ஒரு ஜென்ரேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜென்ரேட்டர்லேருந்து அவுட்புட் எடுப்பாங்க. இந்த வாட்டர் இது வந்து பொட்டென்ஷியல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஹைட்ரோ எனர்ஜி ஆர் பொட்டென்ஷியல் ஆஃப் த வாட்டரை யூஸ் பண்ணி இந்த கைனெட்டிக் ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும், கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றுது, விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஜென்ரேட்டர் வந்து மெக்கானிக்கல் டு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக கன்வெர்ட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் தான் நம்ம டே டு டே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணும். இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஐடியா கான்செப்ட். இந்த கொஸ்டின் பாருங்க, கோகனட் ஆஃப், இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். A coconut of mass 1 kg falls to earth from a height of 10 meter. The kinetic energy of the coconut when it is 4 meter above the ground. Okay? Sorry, answer. Okay, sorry. இப்போ கோகனட் வந்து say suppose coconut இதோட மாஸ் வந்து 1 kg. Okay. This falls to earth from a height of 10 meter. இங்கேருந்து ஃபால் ஆகுது எர்த்துக்கு 10 meter கிரவுண்டுக்கு. The kinetic energy of the coconut when it is 4 meter above the ground. அப்போ 4 meter above the ground-ஆக இருக்கும் போது எனக்கு கோகனட்டோட கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இது லாஸ் ஆகிருக்கோ, இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜியும் மட்டும்தான் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ கெயின் இன் கைனெட்டிக் எனர்ஜி in 4 meter above the level ground is nothing but loss in kinetic energy, loss in potential energy. Okay, half mv square then gain in kinetic energy, which is equals to loss in potential energy m into g into height தான் இங்கே இம்பார்ட்டன்ட், 4 போடக்கூடாது. இங்கேருந்து ஆரம்பிச்சு இது x distance கவர் ஆகிருக்கு, x plus 4 தான் 10. அப்போ xோட distance 6. ஓகே, 6 m கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ v ஸ்கொயர் ஆர் கைனெட்டிக் எனர்ஜி ஓகே, இது அப்போ வந்து கைனெட்டிக் எனர்ஜி தான் கேட்குறாங்க, விச் மீன்ஸ் mg into 6. மாஸ் ஆஃப் த கோகனட் இஸ் 1 kg into gravity is 10 into 6, just 60 joules. Answer already mentioned, 60 joules is the correct answer. Okay.